உலகளில் வணக்கம் ஸ்வாகதம் நமஸ்காரம் வந்தனம் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள நட்சத்திரங்களோடு ஒன்னா சேர்ந்து இணைந்து பிணைந்து நினைந்து பிச்சி பின்னி வேத்தெடுக்கலாம் அகநக சிரிப்புகள் அழகா திகு தக தக நிலவுகள் அழகா வெரி 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 சமத்துகள் அழகா கொழுப்புகள் அழகா எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் சௌத்ரி சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் கழிச்சு அவர் பேனரில் மறுபடியும் ஒரு படம் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கெரியரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான படங்கள் எல்லாமே அவருடைய பேனர்லேருந்து வந்த படங்கள். ஸோ அந்த வகையில் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக அமையும். எனக்கும் சரி, சாருக்கும் சரி, நேசனுக்கும் சரி, அண்ட் மியூசிக் டைரக்டர் இமான் எல்லாருக்குமே இது வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வேலாயுதம் படம் பண்ணும்போது எனக்கு நேசன் பழக்கம். அண்ட் அந்த சமயத்துலேருந்து அவரோட நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது நான் கேட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இமானோட ரீசன்ட் ஃபிலிம்ஸ் மைனா கும்கியோட சாங்ஸ் எல்லாமே நான் ரொம்ப ரசித்தேன். ரொம்ப நாளாகவே அவரோட மறுபடியும் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா தமிழனில் பண்ணது, அதுக்கப்புறம் பண்ணல. ஸோ அவரோட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு இந்த படத்தில் அமைஞ்சது. ஸோ நல்ல டீம் அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக சின்ன ஒரு ட்ரை மாதிரி பண்ணோம். மோகன்லால் சாரை கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவர் கேட்ட உடனே அவர் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு உடனே ஓகேன்னு சொல்லிட்டார். என்கிட்ட கேரளாவிலேருந்து ஒரு வாடி பேசினார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸ்கிரிப்ட், நான் டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அவர் இந்த படத்தில் பண்ணது. நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சௌத்ரி சார் பேனர்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சௌத்ரி சார் பேனர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து எங்களுக்கு அசோசியேஷன் இருக்கு. ஸோ அவங்க படம்னா கண்டிப்பாக ஒரு தரமான படமாக எடுப்பார் ஒரு நம்பிக்கை. ஸ்கிரிப்ட் நேசன் சார் சொல்லும் போதே நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு இதில் இன்னொன்று 2 இதுன்னா, என் பையன் விஜய் சாரோட ரொம்ப பெரிய ஃபேனு. அதனால விஜய் சார் படம்னா எனக்கு முன்னாடி என் பையன் வந்து அம்மா பண்ணுமான்னு ஆரம்பிச்சிட்டான். இன்னொன்று வந்து மோகன்லால், என்னோட ஃபர்ஸ்ட் கோஸ்டார் மோகன்லால். ஸோ மோகன்லாலும் இந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு அதை பற்றி 2 தாட்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வரும்னு ஒரு நம்பிக்கையில் நான் சரின்னு ஒத்துட்டுருக்கேன். ஸோ இமான் சார் மியூசிக் இருக்குது இந்த படத்துக்கு. அவரோட படத்தில் அவரோட பாடல்கள் வந்து அவரோட டியூன்ஸ் வந்து ஒரு படத்துலையும் அவ்வளோ நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலையும் அதே அளவுக்கு இருக்கும். அண்ட் ஒரு நல்ல படத்தோட அசோசியேஷன் எனக்கு இருக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் நானும் சரின்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டரா இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நான் பேசுகிறேன். ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் நான் வந்து எங்களோட கம்பெனியில் வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறாரு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸாக அவரை பார்த்துருக்கேன். அவரோட எல்லா படங்களும் பார்த்து தான் வளர்ந்துருக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த வருடம் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான வருஷமாக இருக்கும். ஸோ லைக் எங்களோட டைரக்டர் நீசன் அவருக்கும் எங்களோட ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அண்ட் நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. கச்சேரி ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியில் படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல ஒரு மனிதர். எந்த நேரத்தில் போனாலும் ஒரு நல்ல ஒரு ஃபுல் உற்சாகத்தோட சாங்ஸ் போட்டு கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் போட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நட்டி ஒரு பாலிவுட் கேமராமேன்.
பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. பர்னிதா, லவ் ஆஜ்கல் இந்த மாதிரி பெரிய பெரிய பாலிவுட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே நம்ம படத்துக்கு வந்து கேமராமேனாக இருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹை அண்ட் ஃபிலிமாக இருக்கும். அதே மாதிரி மறுபடியும் விஜய் சாருக்கு வந்து என்னோட விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பாட்லலாம் போய் நிறைய வாட்டி நான் அவரை போய் டிஸ்ட்ராக்ட் பண்ண போறேன்னா அவர் சாதாரணமாக ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பயங்கர சீரியஸாகவே இருப்பார். ஸோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் வேணும்ல இருக்கும். ஸோ அதனால் நானும் போய் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் கொஞ்சம் ஜாலியாக அதை காமெடி பண்ணிட்டு இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கு, என்னோட மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாத் பேசுகிறேன். ஜில்லா படத்தில் வந்து விஜய் சார் தம்பியாக நடிக்கிறேன். ஃபஸ்ட்டு தலையோட நடித்தேன், இப்போ தளபதியோட நடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன், விஜய் துரை சார் ப்ரொடக்ஷனுக்கும் டைரக்டர் நேசனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பெரிய டீம் நடிக்குது. மோகன்லால் சார், காஜல் அகர்வால் எல்லாரும் நடிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறேன். விஜய் சாரும் நானும் அண்ணன் தம்பியாக நடிக்கிறோம். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. தேங்க்யூ. இளைய தளபதி விஜய் அவர்களோடு நான் நடிக்க போகிற 2வது படம். முதல் படம் தலைவா, 2வது படம் ஜில்லா. சூப்பர் குட் சௌத்ரி விஜய் அவர்கள் இணைந்தா அது வெற்றி ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வகையில் ஒரு வெற்றி கூட்டணியோடு என்னை இணைப்பதற்கு காரணமாக இருந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. ஜில்லா இளைய தளபதி விஜய் சாரோட படம். சாரோட படத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வேலாயுதம் படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க சௌத்ரி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய படம். இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த டீம் அத்தனை பேருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டாக்டர் நேசன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இமான் சார் பெரிய பட்டாளமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இப்போ இமான் சார் பாட்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப சூப்பரான பாட்டு போட்டிருக்காங்க அண்ணன். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஸோ இப்படி ஒரு வெற்றி படத்தில் சௌத்ரி சார், விஜய் சார் கூட்டு நிறையா படம் வெற்றி, மேக்ஸிமம் எல்லா படமும் ஹிட்டாக இருக்குது. இப்போ அந்த வகையில் இப்போ ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்க போகிறாங்க. இந்த ஹிட்டில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களோட வாழ்த்துக்கள் தேவை. ரொம்ப நன்றி. இது எங்கள் பேனரில் 85வது படம், வெள்ளி விழா ஆண்டு. ஜில்லா இளைய தளபதி விஜயோட 3 நாள் இணையும் படம். மியூசிக் டைரக்டர் இமான் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டரை போட்டிருக்கோம். வளரும் மியூசிக் டைரக்டரில் அவர் பெரிய இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்து மூலமாக கண்டிப்பாக அவரும் இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு போவார். அவர் கஜோல் அகர்வால் தான் ஹீரோயின். துப்பாக்கி அப்புறம் மீண்டும் அதே ஜோடியை நம்ம மறுபடியும் இந்த படத்தில் பண்ணுறாங்க திரும்பி 2 பேரும். பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நேசன் இந்த படத்துக்கு டைரக்டரு. அவரும் அதாவது எப்படி நம்ம திருப்பாச்சியில் நம்ம பேரர்ஸை செலக்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஃபயர் தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு அந்த கதை சொல்லும்போது அந்த நேசன் கட்டும் அந்த ஃபயர் தெரிஞ்சுது. ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய கமர்ஷியல் படமாகவும் அதே நேரத்தில் எங்கள் பேனருடைய ஒரு சின்ன ஒரு மெசேஜ் உள்ள படமாகவும் அமையும். மோகன்லால் சார் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறார். அவர் அரண் ப்ளஸ் மலையாளத்தில் கீர்த்தி சக்கரான்ற பேரில் ஒரு பெரிய ஹிட் படத்தை கொடுத்ததுக்கப்புறம் இது எங்கள் பேனில் அவர் நடிக்கும் 2வது படம். இது நான் முதல்ல சொல்லும்போது இதில் கொஞ்சம் சின்ன ஒரு ஏஜ்டு கேரக்டராக இருக்கும். அதே நேரத்தில் விஜய் சாருக்கு நீங்கள் ஒரு ஃபாதர் கேரக்டர் மாதிரி வரும்னு சொல்லும்போது முதல்ல கொஞ்சம் யோசனை பண்ணார். ஆனால் கதை கேட்டதுக்கப்புறம் உடனே எஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ நடிப்பு மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை தான் காரணம்னு சொல்லலாம். நம்ம கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு அந்த எதிர்பார்ப்பை சரி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையுது.
ஜில்லா ஆர்பி சௌத்ரி சாரோட 25வது வருஷம் 85வது படம் இந்த படம். ஸோ இளைய தளபதி விஜய் அவர்களை வச்சு இந்த படம் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. விஜய் சாரும் அந்த மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் சாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் டீமோட ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து காஜல் அகர்வால், மஹத் வந்து ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ காமெடியன்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியும் தம்பி ராமையும் பண்ணுறாங்க. அப்புறம் பூர்ணிமா பாக்யராஜ் மேடம் வந்து ரீஎன்ட்ரி ஆகிறாங்க இந்த படத்தில். டி மான் இசை அமைக்கிறாரு. ஸோ நட்ராஜ் கேமரா பண்ணுறாரு. ஜில்லா டைட்டில் வந்து ஒரு ஏரியாவை தான் குறிக்கும் ஜில்லானா. பட் இப்போ நாங்கள் வச்சிருக்கிறத பார்த்தா ஒரு ஜில்லா வந்து ஒரு 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 ஏரியாவில் பெரிய ஆளை குறிக்கும். ஸோ ஒரு அதுக்கு தான் அந்த டைட்டில் வச்சுருக்கோம். ஸோ மதுரை பக்கம் வந்து ஜில்லா வராண்டா ஜில்லா போராண்டானா ஒரு ஒரு கும்பலோட தலைவனை தான் குறிக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த டைட்டில் வச்சுருக்கோம்.